அசுரர்கள் தேவர்கள் அந்த காலத்தில் இருந்ததுல்ல. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இப்போ ஏஞ்சல்ஸ் தேவதைகள் டெவில் ஒரு தீய சக்திக்கும் ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு வார் மாதிரி ஒரு யுத்தம். அதுதான் ஒரு தீமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு. அகத்தியா அப்படின்னு போட்டீங்க. ஓலைச்சுவடிலாம் வேற இருக்குது. ஜீவாவே நல்ல ஹைட்டு. அதோட ராசிகன் தான் பயங்கர ஹைட்டாக இருக்காங்க. அகத்தியார் யார்? அர்ஜுனா? நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. பட் இருந்தாலும் படத்தில் வந்து அகத்தியா வந்து ஜீவா தான். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது. ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசரு. இந்த கதையை ஏன் அப்பாட்ட சொல்லாமல் ஐஸ்வரி சார்ட்ட தான் சொல்லணும்னு போனீங்களா? என்ன காரணம்? எனக்கு அப்போவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு 1 செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார். இதுக்கு நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுருக்கிறேன் சார்ன்னு சொன்னேன். நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சார் வந்து இப்போது அப்பா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு. அதில் ஏற்கனவே 99ல் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா, ஸோ இப்போது அதுக்கப்புறம் 100th ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் இப்போ அந்த 99th ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது. அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார். சும்மா ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்போயா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா வீட்டுக்கு போனால் செம்ம அடி விடும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார். பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம். பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சுப்போம். நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம். பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேறு கணக்கில் நான் சொல்லணும் அதுக்கு. சார் வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அந்த கணக்கெல்லாம் இப்படி எதில் வருமா சார்? நிச்சயமா சார். இது வந்து இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணல. இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இப்போ பாவிஜய் சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ், அது இல்லாமல் ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது. ஸோ அதனால் வருஷம் வீட் லைக் டு டூ. அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. டேரக்டர் சார் சார் இப்போ வெள்ளைக்காரங்களாம் வரும்போது நம்ம ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க. நிறைய மறைக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா? இல்லை படத்தில் சீன்ஸ்லாம் இருக்கா? இல்லை இருக்குது. தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு காட்சியை வச்சுருக்கோம். அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி. நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது படம் பார்த்த எங்கள் எல்லாருக்குமே இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க. ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுகிற ஒரு காட்சியும் ஒரு இருக்குது. அது நிச்சயமாக அது நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும். சார் விஜய் சார் வாழ்த்துக்கள். நன்றி சார். படத்தை பார்க்கறப்ப 2 பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று பிரிட்டிஷா இல்லை ஃப்ரெஞ்சு பீரியட் வருமா? ஃப்ரெஞ்சு தான். அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா? இருக்குது. கதையில் கனெக்ஷன் இருக்குது. 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லுவோம். என்னவா வர்றாரு சார் கேரக்டர்? ஜீவா சார் வந்து அகத்தியாவா வர்றாரு. அகத்தியானா அதாவது கேரக்டரா சார் படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. ஸோ அதுலேருந்து அவர் ஆரம்பிக்கிற தொழிலிருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா? அப்போ அவர் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து கதை அப்படி ஆரம்பம். ஆரம்ப புள்ளி அதுதான். அவங்க வந்து அவங்க கூடவே படித்த ஒரு லவ்வர் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க ராஷிகண்ணா. டாக்டர் சார் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்க வருத்தப்பட்டார் வேறு. எனக்கு ஒரு பாட்டு கேட்டும் கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் என்னை வந்து ஒதுக்கே வச்சுட்டாங்கன்ட்டு. அது அப்பயே சொன்னார் அவங்ககிட்ட? இல்லை சொன்னார். சொல்லிட்டு சார்கிட்டையும் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு. இந்த படத்துலேயே வந்து 6 பாட்டு வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா
காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்கில் நிறைய காட்சிகள் நகரும். ஸோ இப்படி ஒரு பாட்டுக்குள்ளேயும் காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல, ஒரு டூயட் சாங் அப்படின்னு போக முடியல. அதனால தான் அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமா இருப்போம் அப்படி ஜீவா சார். சார் விஜய் சார் பண்ணிடல வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எங்கே சார் சார் மணி சார். சார் ஜெயச்சந்திரன் சார். சார் இந்த வழக்கமாக அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் படங்கள், சீன்ஸ் எல்லாம். பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து டிஓபி பதி தான். இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும், எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிக்கணும். ஏற்கனவே எங்கள் ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான், அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல, ரொம்ப பிரைட்டாக பண்ணியிருக்காப்புல. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காப்புல. இல்லை அதுக்காக கேட்கல சார். இப்போது டார்க்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்ல அந்த மாதிரி காட்சிகளுக்கு அப்படிதான் அந்த இருக்கும். மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு அந்த மாதிரி. அதாவது இப்போ அந்த ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ட்ரெய்லர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டா இருக்கும்னு போடல. ஆமா, நீங்க படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் சார். அப்புறம் ஜீவா சொல்லுங்க சார். சார் அது நீங்க கேட்டீங்களா, நல்லா பிரைட்டா இருக்கணும்னு. கொஞ்சம் குழந்தைங்கலாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் PG-13 ஃபிலிம் சார். டார்க்கா பண்ணிட்டா அப்புறம் A சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு. அப்புறம் ஜீவா சார், அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆமா சார், நீங்க வந்து அவர்தான் ரொம்ப நேரமா ராசி மேம் கேக்குறாங்க, யாரு கேள்வி கேக்குறாங்கன்னே தெரியல. சோ அப்புறம் சார் இந்த உங்க படத்துல வந்து 100வது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா, இதுதான் சொல்லிட்டேன்னா இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல அது சொல்லிட்டீங்க. ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்க தெரியல. அப்பா தெரியல சார், தெரியல சார். அதான் கொஞ்சம் அவர் வந்து கடைசி படம் அறிவிச்சிட்டாரு, அதனால தான் கேட்டேன். அப்படியா சார்? தெரியல சார், நான் எனக்கு இந்த நியூஸ். பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஹலோ டைரக்டர் சார், இந்த படத்தோட மூளை வந்து திருமூலர்லேருந்து எடுத்தீங்களா? ஒன்று, சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் இதை கொண்டு வரீங்க சார்? சார் அது கதை, அது ஒரு அந்த கதையோடைய லைனில் இருக்கும். அது இப்போ அதை நம்ம அதில் பதிலாக சொன்னோம்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு படம் ஃபஸ்ட்டு 27ஆம் தேதி பார்க்கும்போது அதோடைய சுவாரஸ்யம் லைனாக சொன்னால் இது ஒன்றே ஒன்று தான் சார். நம்மளுடைய மக்கள் தலை எம்ஜிஆர் பாட்டு தான் சார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இவ்வளோதான் சார் இதனுடைய ஒன்லைனு சார். ஒரு அந்த அவர் நீங்கள் கேட்குறது புரியுது. உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக 27 ஈவினிங் இங்கே காமிச்சிடணும் சார். ஜீவா சார், நீங்கள் ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனால தான் அடுத்த படம் நான் காசு இல்லாமல் கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்காக சொன்னீங்களா? இல்லை செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா உங்கள் நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க உங்கள் சேம் செட்டு, எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா இல்லை உங்கள் பெருந்தன்மையான குணமா? இல்லை சார், இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சாதாரணமாக இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி நான் ஏதோ சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன், சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடு, அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள், நல்ல புது டைரக்டரை போடுங்க, அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் அது வந்து நல்லா பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆகிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு. அதனால தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது. சார் ப்ரொடியூசர் சார், இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி, ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்றைக்கி வந்து ட்ராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சிருக்கிறாப்புல உங்கள் ஹீரோ, அதாவது உங்கள் டைரக்டர். அவருக்கு ஏஜிஎஸ் 2 படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டைரக்டராக. அவரை ஹீரோவாக டைரக்டராக ஒரு முயற்சி நடந்ததாக கேள்விப்பட்டோம், அது நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. விஜய் சார், ஃபர்ஸ்ட் பாடலாசிரியராக இருந்தீங்க, அப்புறம் நடிகரானீங்க, இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நான் பேசணும்ல வந்துட்டாருல, பாடலாசிரியர் இருந்துட்டு இருக்கீங்க, இயக்குனராக வந்துட்டீங்க, நடிகராகவும் இருந்தீங்க. அடுத்து ப்ரொடியூசராக எப்போ வர போறீங்க? இந்த ஸ்ட்ராபெரி என்னோட படம் தான், ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். பட் இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான். சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைம்ல தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. கேன்சர் கூட அதுல இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டது நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார். அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம். ஸோ அவன் வந்து அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது.
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது தான், அடடா இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே. ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கேயோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்பொறியை எடுத்து இந்த கதை பண்ணோம் சார். அப்படிதான் இந்த கதை உருவாச்சு. விஜய் சார், சார் என் இனிய பொன்னிலாவை படத்தில் இடம்பெறுமா இல்லை இங்கே மட்டும் காட்டப்பட்டதா? அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அது மொத்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார். ஏன்னா அதை பற்றி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து முறையாக இளையராஜா சார்கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் சரிகம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போது தேட்டரில் என் இனிய பொன்னிலாவை நீங்கள் பார்க்கலாம். சார், தமிழில் மாத்திரமில்லை, இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேல்ஸாக இருக்குது. ஆனால் சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் 7 படம் 6 படம் தான் ஓடி இருக்காங்க. இந்த வருஷம் கம்மி. ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, நிறைய பிரச்சனை. கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள், தமிழ் சினிமா எப்படி இருக்குது, என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும். அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க, அதனால் மாட்டிக்கிறாங்க. அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்கா நிச்சயமாக வெற்றி படும். நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். சார் சார் விடிவி 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? விடிவி 2 இப்போதைக்கு இல்லை. பிடிகே பார்ட் 2 தான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேற நிறைய பார்ட் 2 இருக்கு. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஜீவா சார், உங்கள் லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்குது. ஜிப்சி மாதிரியே. ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இல்லை, இந்த லுக்கு வந்து இஸ் ஆக்சுவலி வேலையெல்லாமல் இருக்கிற லுக் இது. ராசிகண்ணா மேம் நல்லா நீங்கள் பார்க்குறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இன்னமும் தமிழ்லையும் ஹிந்திலையுமே சுற்றிட்டு இருக்காங்கிற ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ஏன்னா எதுவும் வாய்ப்பு வந்ததா ஹாலிவுட் சைட்லேருந்து? நீங்கள் நடந்து வர்றப்ப பார்த்து நானே மறந்துட்டேன். வரலையே சார், நான் வெயிட் பண்ணுறேன். பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. இங்கே கோயின்சிடென்ஸாகவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் இந்த மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது யோசிச்சிங்களா? இதை பற்றி எதுவும் போயிட்டுருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் எதுவும்? யார்கிட்ட? anyone can answer. நானா சார், 2 படமும் ஜெயிக்கட்டுங்க. ஏன்னா 2 படமும் ஜெயிக்கட்டும். அவரு நல்ல டைரக்டர் வந்து அறிவழகன். அவர் ஈரம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ நிச்சயமாக ஒரு டெக்னிக்கலாக நிறையா எடுத்திருப்பாரு. அண்ட் நிச்சயமாக 2 படமும் ஜெயிக்கட்டும். அண்ட் ஸோ எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலெக்ஷன் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். அப்பா விஜய் சார், ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது புக் இருக்கா? இல்லை இப்போ சொல்லனாலும் ஓகே, எனிதிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக் பிஹைண்டில் இருக்கா? இல்லை, இப்போ சார் ஒருத்தர் கேட்ட மாதிரி தான், இது திருமூலர் சம்மந்தப்பட்ட விஷயமானு கேட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எழுதினது தான். திருமூலரும் அருணகிரிநாதர் எழுதின சில புத்தகங்கள், அதில் இருக்கிற குறிப்புகள். ஸோ இதுதான், இதை வச்சு தான் நம்ம அதை உருவாக்குனது. தீபக் சார், அவருக்கு ஒரு கேள்வி சார். சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ட்ரீமியாக இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சவால் இருந்தது உங்களுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில்? ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா சார், நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்துருப்போம். நானே வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்களையும் வந்திருக்கோம், இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கோம். எனக்கு இதில் ஆக்சுவலாக டோனெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பேஸ்லேருந்தே ரொம்ப டிசிப்ளினாக நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷனில் நாங்கள் மோஸ்ட்டாக ப்ளூவை டோட்டலாக கட் பண்ணிட்டோம் சார். அதனால தான் எனக்கு ஃபைனலாக டோன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்க முடிஞ்சுது பீரியட் போர்ஷனில்.
இன்னொன்று வந்து நிறைய ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணோம். ப்ளூ மேட்னா நம்ம ஜஸ்ட்டு ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்டில் கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருவாங்க, அப்படி கிடையாது. நம்ம வந்து டோட்டலாக அந்த பேக்ரவுண்டில் இந்த எண்டு லேயர் வரைக்கும் என்ன வருதுன்ட்டு ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் லைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு அந்த அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைவ்னஸ் கிடைக்கும். அது கன்ஃபார்மாக இந்த படத்தில் நம்ம வந்து ஆடியன்ஸாக ஒரு விஷுவலாக ஒரு 100% ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டார் ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஹாரர் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்கும், ரொம்ப டார்க் அது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எதுவுமே அதை இப்போ நீங்கள் பார்த்து இதில் ரிவீல் பண்ணல. நீங்கள் 27 படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பாக. ஜியோ சார், இல்லை வேலை வெட்டியே இல்லைன்றீங்க, லுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னீங்க. கதை சொல்கிறதுக்கு யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட? ஆமாம், கதை சொல்கிறதுக்கு வரது அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கதை சொல்கிறதுக்கு வரது இல்லை, ஏன் சொல்ல மாட்டாங்க? இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்லை. ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும். அண்ட் நிச்சயமாக நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், ஒரு காமெடி படம் பண்ணி. நானும் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்கேன். ஆமாம், அவரும் ஒரு சந்தோஷம் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, என்னது எது? இல்லை அது சஸ்பென்ஸ். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.